கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களுக்கு அணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு பிடித்தமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேனே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக பார்க்கிறோம். வானுலகத்தில் வாழக்கூடிய ஆண்டவர் மனிதனுடைய வாசற்படியில் நின்று தட்டுகிறார் என்று சொல்லி வேதத்தில் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். வேதத்தில் சில வாசற்படிகள், அந்த வாசற்படிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த வாசற்படிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 3 விதமான வாசற்படிகளை உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். முதலாவதாக பாவத்தின் வாசற்படி, 2ஆவதாக பக்தனின் வாசற்படி, 3ஆவதாக பரிசுத்தரின் வாசற்படி. பாவத்தின் வாசற்படி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, காயின் ஆதாம் காணிக்கை செலுத்த போனார்களே, அங்கே ஒரு வாசற்படி. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அறிவு என்பது நெருக்கமான ஒரு உறவு என்று அர்த்தம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் கற்பிப்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். பாவத்தின் வாசற்படி, ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரித்தார்? ஏன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? உடனடியாக பதில் சொல்லிவிடுவார்கள். ஆபேல் கொண்டு வந்ததெல்லாம் மிருகங்கள், ரத்தம் சிந்தக்கூடிய மிருகங்கள். காயின் கொண்டு வந்தது சாதாரண வெஜிடபிள், காய்கறிகளை கொண்டு வந்தான், நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். எனவே காயினுடைய காணிக்கையோட ஆபேலின் காணிக்கை மிகவும் பெரியது, சிறந்தது என்று கூறுவார்கள். வேதத்தில் அப்படி இருக்கிறதா? ஆண்டோடைய வேதம் மிருகங்களை மட்டுமல்ல, நிலத்தின் கனிகளையும் பலிகளாக காணிக்கைகளாக ஒப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. 2 ஆண்டவருக்கு சொந்தம்.
ரெண்டையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் முக்கியமான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். ஆண்டவர் முதலாவதாக அங்கீகரித்தது ஆபேலை, அதற்கு பிறகு அவன் காணிக்கையை. ஆபேல் அங்கீகரிக்கப்படாவிட்டால் காணிக்கை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் காயினை அங்கீகரிக்காததினாலே அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஆக ஆண்டவருக்கு முதலாவது வேண்டியது ஆள், நீங்க தான், நான் தான். ரெண்டாவது தான் தாள், பணம், எல்லாமே. முதலாவதாக ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டியது நம்மை, உங்களை, என்னை. ரெண்டாவது தான் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது இன்னொரு முக்கியமான காரணம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதற்குரிய காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் முக்கியமான ஒரு காரணம். என்ன காரணம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே, அண்டர்லைன், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். முக்கியமான காரணம், வேதம் சொல்லக்கூடிய காரணம். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சரி, ஆண்டவர் காயினை அங்கீகரிக்கவில்லை, அவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலை அங்கீகரித்தார், அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிறகு காயின் பொறாமை கொண்டு, எரிச்சல் கொண்டு, முகநாடி வேறுபட்டு ஆபேலை கொன்று போட்டான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆபேலை கொன்று போட்டான். காரணம் பொறாமை. பொறாமையோ அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பொறாமை பெருமைக்கு நேராக வழிநடத்தி மரணத்தில் கொண்டு போய் முடியும். எப்படி? சவுல் பொறாமைப்பட்டானே, தாவீதின் பேரில் எனக்கு 1000 கொடுத்தார்கள், அவனுக்கு 10000 கொடுத்தார்கள் என்று சொல்லி பொறாமைப்பட்டானே. தாவீதின் இரத்தத்தை சிந்த அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் என்ன வாசிக்கிறோம்? பொறாமை கொண்டவர்கள் எப்பொழுதும் பயத்தோடு வாழ்வார்கள். வாழ்க்கையில் பயத்திற்கு ஒரு காரணம் பொறாமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பயத்தோடு இருக்கிறீர்களோ, அடிக்கடி பயப்படுகிறீர்களோ அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் பொறாமை. யாரையாவது நினைத்து, அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து, அவருடைய செல்வத்தை நினைத்து, அவருடைய பிள்ளைகளை நினைத்து, அவருடைய வருமானத்தை நினைத்து, அவருடைய சொத்துக்களை நினைத்து, அவர்களுடைய தாளந்துகளை நினைத்து, வரங்களை நினைத்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அப்படின்னா பயம் உண்டாகும். பயமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான காரணம் பொறாமை. எங்கே வாசிக்கிறோம்? அதே சவுல் தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம், கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து என்று வாசிக்கிறோமே. 15ஆம் வசனம் பாருங்கள். அவன், யாரு? தாவீது. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். பொறாமை பயத்தை கொண்டு வரும். பயம் நீங்க பொறாமையை தவிர்த்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பொறாமை கொண்ட சவுல் மரணத்துக்கு நேராக அது வழி நடத்துமே, ஈட்டியை நட்டுக்கொண்டு அதில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போமா? ஆமான், எஸ்தர் சரித்திரம். பொறாமை கொண்டான். மொர்தெக்காய் பேரிலே, யூத வம்சத்தின் பேரிலே அவர்களை அழிக்க திட்டமிட்டான். பெரிய தொழுமரத்தை, தூக்குமரம் போல பெரிய தொழுமரத்தை அவன் செய்வித்தான். அதிலே மொர்தெக்காயை எப்படியாவது தூக்கி போட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டான். பொறாமை. யாருக்காக செய்தானோ அவன் பிழைத்துக் கொண்டான், யார் செய்தானோ அவன் செத்து போனான். எதை செய்தானோ அதிலே அவனை தூக்கி போட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பொறாமை வேண்டாம், பெருமை வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார்? ஞானமுள்ள ஆண்டவர், புத்தியுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிழ்ச்சிக்காக நம்மை வாழ வைக்கக்கூடிய ஆண்டவர் என்ன தருகிறார் அது போதும். ஆண்டவருடைய சித்தப்படி, ஆண்டவருடைய திட்டப்படி,
ஆண்டவருடைய சந்தோஷத்தின்படி, ஆண்டவருடைய அன்பின்படி, ஆண்டவர் அருளக்கூடிய காரியங்களை நாம் பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக அவற்றை செலவழிக்க வேண்டியது, பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு விதமாயும் இன்னொருவருக்கு இன்னொரு விதமாயும் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, முடிந்தால் அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஜெபத்தில் அவர்களை தாங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், என்னத்தை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தெய்வத்துக்கு தெரியுமே. எனவே கர்த்தாவே, நீர் தந்ததை உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய மகிழ்ச்சிக்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் தந்திருக்கக்கூடிய நன்மைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன இருக்கிறது உங்களிடத்தில்? எவ்வளவோ இருக்கிறது. தேவனுடைய சாயல் இருக்கிறது, கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது, ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது. இது போதாதா? இதற்கு மிஞ்சி எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் உங்களுக்கென்று வைத்துக் கொள்ளாமல், உங்களுக்காகவே அவற்றை வைத்து வாழாமல், வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்ல. நாம் அணைக்கட்டுகள் அல்ல, நாம் வாய்க்கால்கள், நாம் கால்வாய்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே எதிலுமே உரிமையாளர்கள் அல்ல. நாம் உரிமையாளர்கள் அல்ல, தேவனே உரிமையாளர். அப்ப நம்ம உக்கிரானக்காரர்கள். தேவனுடைய நல்ல ஈவுகளை பகிர்ந்தளிக்கும் உக்கிரானக்காரர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டுமே ஒழிய அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்ல. நீங்கள் அணைக்கட்டுகள் அல்ல, நீங்கள் கால்வாய்கள். நான் அணைக்கட்டு அல்ல, நான் வாய்க்கால். ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய நன்மைகளை திருச்சபைக்கும் உலகத்திற்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய நன்மக்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபேல் கொலை செய்யப்பட்டான். அவனுடைய ரத்தம் கூப்பிடுகிறதே, ஆண்டவரை நோக்கி அது இறைஞ்சுகிறதே, ஜெபிக்கிறதே. எப்படி கூப்பிடுகிறது? ஆபேலின் ரத்தம், இரண்டாவதாக ஆண்டவருடைய ரத்தம். ரெண்டு ரத்தமும் பேசக்கூடிய ரத்தங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ரெண்டு ரத்தங்களை பார்த்து விடுவோமா? எபிரெயர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். எபிரெயர் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ரெண்டு ரத்தங்களும் பேசுகிறது. முதலாவதாக ஆபேலின் ரத்தம், இரண்டாவதாக ஆண்டவருடைய ரத்தம். எப்படி பேசுகிறது? எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் ரத்தம், தேவனுடைய ரத்தம், தேவனுடைய சொந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம். தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எங்கே? இங்கே. எப்பொழுது? இப்பொழுது. ஆண்டவருடைய இரத்தத்தின் அடிவாரத்திலே வந்திருக்கிறீர்கள். ஆபேலின் ரத்தம் பேசுகிறது, ஆண்டவருடைய ரத்தமும் பேசுகிறது. எப்படி பேசுகின்றன? ஆபேலின் ரத்தம், எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, அநியாயமாக கொல்லப்பட்டேன் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே என்று சொல்லி பழிவாங்க துடிக்கும் ரத்தம். ஆண்டவருடைய ரத்தமும் பேசுகிறதே, சிலுவையிலே சிந்திய ரத்தம் பேசுகிறதே. பழி வாங்காதையும் ஆண்டவரே, பழி வாங்காதையும் பிதாவே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பரிந்துரைக்கும் ரத்தம். ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும் ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் பரிந்துரைக்கும் ரத்தம். ஆபேலின் ரத்தம் பாவத்தின் பயங்கரம், ஆண்டவருடைய ரத்தம் பாவத்தின் பரிகாரம். எனவே ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிக நன்மையானவைகளை பேசக்கூடிய ஆண்டவருடைய இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அந்த இரத்தத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே. 1 யோவான் 1:7. நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் இரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியேற நம்மை சுத்திகரிக்குமே. எபிரெயர் 9:14. ஆண்டவருடைய இரத்தத்தின் அடிவாரத்திற்கு நீங்கள் வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறாரே,
அவருக்கு செவி கொடுத்து அவருடைய இரத்தத்தின் ரட்சிப்புக்கும் சுத்திகரிப்புக்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கடவோம். முதலாவதாக பாவத்தின் இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் பக்தனின் வாசற்படியில் நின்றும் தட்டுவதாக பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்ட வசனம், ஏற்கனவே நமக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய வசனம். மீண்டும் பாருங்கள், 19 வசனம் முதல். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 முதல். ஒவ்வொரு வார்த்தையையும் கருத்தாக கவனியுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 19 வாசிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, ஆண்டவரால் நேசிக்கப்படக்கூடிய பக்தர்கள், அவர்களை கடிந்து கொண்டு, அவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். பாவம் செய்யும் பொழுது சிட்சிக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை. ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். எத்தனை காரியங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன பாருங்கள். அதற்கு பிறகு 20ஆம் வசனத்தில், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். யாரை பார்த்து? பக்தர்களை பார்த்து, ஆண்டவரோடு நெருங்கி உறவாட வாழக்கூடியவர்களை பார்த்து, ஆண்டவருடைய வருகையை தங்களுடைய இருதயத்தில் சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறவர்கள், வானத்திலே வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணத்தக்கதாக ஆண்டவர் தட்டுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். 19 மீண்டும், நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் நேசிக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல்கள் உண்டு, ஆண்டவருடைய தண்டனைகள் உண்டு, ஆண்டவருடைய சிக்ஷைகள் உண்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. சில ஆட்கள் சொல்வாங்களே, ஆண்டவர் உண்மையிலேயே உங்களை நேசித்தால், ஆண்டவர் உண்மையிலேயே உங்கள் மேலே அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு நோய் வராது என்று சொல்வார்களே. வேதத்தை சரியாக படிக்காத அறிவிலிகள். யோவான் 11:4 பார்க்கிறோம், ஆண்டவரே நீ நேசிக்கிற லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார்களே. ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவர்கள், அவர்களுக்கு வியாதி வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தகப்பன் தன் பிள்ளை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தமக்கு பிரியமானவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிட்சை இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்களே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எதற்காக இந்த சிட்சைகள்? பல காரணங்கள். முக்கியமான ஒரு காரணம், இந்த உலகத்தாரோடு நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழும் போதே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட வசனம்! எல்லாரோடும் நாம் வாரிக்கொள்ளாதபடிக்கு, எல்லாரோடும் நாம் நரகத்துக்கு போகாமல் இருக்கத்தக்கதாக உலகத்திலேயே சிட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. எங்கே? 1 கொரிந்தியர் பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கையிலே அங்கே சிட்சையின் முக்கியமான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:32 நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இங்கே செய்த பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு தண்டனை உண்டு. தண்டனை பெற்று சிட்சிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுகிறோம். அதுதான் வேதம். சரி, மீண்டும் நம்முடைய பழைய வசனத்துக்கு வருவோமே. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 முதல். நான் நேசிக்கிறவர் எவர்களோ, அதான் சொன்னேன், சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக கவனியுங்கள் என்று சொல்லி, நீங்கள் கவனிப்பது மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பெடுப்பது மட்டுமல்ல, இந்த வசனங்களுக்கெல்லாம் உங்களை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கு, உற்றார் உறவினர் பெற்றோர் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் பெற்ற இன்பம் பெருகை வையகம். 19 மீண்டும் பாருங்கள். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. பொல்லாத உலகம், பொல்லாத பூமி, பொல்லாத ஊர், பட்டணம், நாடு, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழத்தான் வேண்டும். ஆனால் நோக்கும் இடமெங்கும் நீக்கமர பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஜாக்கிரதை. எங்கள் வீட்டை சுற்றிலும் கோட்டைச்சுவர். அந்த கோட்டைச்சுவர் உயரமாக இருக்கும், ஏறக்குறைய 7 அடி உயரமாக இருக்கும். இருப்பினும் அந்த கோட்டைச்சுவர் மேலே ஆணிகளை நட்டிருப்பார்கள். சுவரில் அடிப்போம் ஆணிகள், அந்த ஆணிகளை தலைகளாக நட்டிருப்பார்கள். அப்போ மேலே கூர்மையாக இருக்கும். அப்படி நிறைய ஆணிகள் நட்டிருப்பார்கள். எதற்கு? யார் உள்ளே வந்து விடக்கூடாது, யார் கையை வைத்து ஏறி வந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பின் ஆணிகள் கோட்டைச்சுவர் மேலே. ஆனால் பூனை வருகிறது,
பூனை வருகிறது, அந்த சுவரிலே நடந்து வருகிறது. எப்படி நடக்கிறது? வேகமாக ஓடி வராது. அப்படி காலை வைத்து, இப்படி காலை வைத்து, இப்படி காலை வைத்து, இப்படி காலை வைத்து, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதையாக நடந்து வரும். நோக்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த பாவ உலகத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்கே முள் இருக்கும், எங்கே வேலி இருக்கும், எங்கே நம்மை பாதிக்கும் என்பதையெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய அனுதின கடமை. Forsaking sin and following Jesus. பாவத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிப்பது மனம் திரும்புதல் ஆகும் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். பிறகு நம்முடைய வசனம் 20, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் திறக்க வேண்டியது நீங்க. கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிவிப்பதாக பார்க்கிறோம். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஏன் தட்டணும்? உள்ள போயிட வேண்டியதானே. அந்த வாசலை திறப்பதற்குள்ள கொண்டி, தாழ்பாள், லாட்ச் உள்ளே இருக்கிறது. உள்ளே இருப்பது யார்? நீங்க தானே திறக்கணும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் மனப்பூர்வமாக ஆண்டவருடைய வருகையை நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ள உங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி, விருப்பத்தின்படி, ஆசையின்படி, ஆர்வத்தின்படி திறந்து கொடுக்க வேண்டும். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து இருதயத்தின் கதவை திறந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப கதவை திறந்தால் என்ன நடக்கும்? 3 நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதையெல்லாம் சரியாக படித்திருக்கிறீர்களா? படிச்சிருப்பீங்க. நீங்க படித்ததை நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி சந்தோஷப்பட போகிறீர்கள். 3 காரியங்கள் நடக்கின்றனவே. 1, 20ஆம் வசனம், நான் பிரவேசித்து உள்ள வந்துருவார் ஆண்டவர். பிரவேசம் முதலாவதாக. 2வதாக அவனோட போஜனம் பண்ணுவேன். போஜனம் 2வது ஆசீர்வாதம். 3வதாக 21 பாருங்க, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவின் சிங்காசனம், அதுல 3 பேர் தானே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. எங்க? வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே 3 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் பாருங்கள், 1ஆம் வசனம், பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, அது பரிசுத்தாவியானவர். தேவனும் அது பிதா, ஆட்டுக்குட்டியானவரும் அது குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒரே சிங்காசனத்திலே மூவரும் திரித்துவ தேவன் உட்கார்ந்திருப்பதாக பார்க்கிறோம். அந்த சிங்காசனத்திலே உங்களுக்கு இடம் உண்டே. அப்படி ஐயா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே. வேதம் அப்படித்தானே சொல்லுது. 21ஆம் வசனத்திலே மீண்டும் பாருங்கள், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. நீங்க ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்றால் பாவத்தை, உலகத்தை, மாம்சத்தை இதையெல்லாம் முறியடித்து வெற்றி வீரர்களாக, வெற்றி கிறிஸ்தவர்களாக, வெற்றி விசுவாசிகளாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு முதலே இடம் உண்டு. மீண்டும் அந்த வசனம் 21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். என்ன வார்த்தை! அருள் செய்வேன். எப்படிப்பட்ட கிருபையான வார்த்தை! ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களா? வாசற்படியில் நின்று ஆண்டவர் தட்டிக்கொண்டே இருக்கிறாரு. விரல் வலிக்க தட்டி கொண்டிருக்கிறாரு. 20 வருஷமா, 60 வருஷமா, 80 வருஷமா, ஒருவேளை 90 வருஷமா ஆண்டவர் தட்டிக்கொண்டே இருக்கிறாரு. வாசற்படியிலே நின்று தட்டும் ஆண்டவரே, எனக்குள்ளே வாசம் பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக பாவத்தின் வாசற்படி, 2வதாக பக்தனின் வாசற்படி, 3வதாக பரிசுத்தரின் வாசற்படி. ஆண்டவராகிய தெய்வம்
பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடிய தெய்வம் நியாயாதிபதியாக வாசற்படியில் நின்று தட்டுவதாக நாம் பார்க்கிறோம். வாசற்படியிலே காத்திருப்பதாக நாம் காண்கிறோம். ஆண்டவர் இரட்சகர், ஆண்டவர் ஆளுகிறவர், ஆண்டவர் ஆளப் போகிறவர், ஆண்டவர் நியாயாதிபதி. இரட்சகர் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு, ஆண்டவர் என்று அறிவிக்கக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் நியாயாதிபதி, அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் நியாயந்திருக்க போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு, வெகு சிலர். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய பாணி என்ன? இயேசுவை அற்புதம் செய்யக்கூடிய ஒரு மந்திரவாதி, அல்லது அது நடக்கும் இது நடக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்று சொல்லக்கூடிய குடுகுடுப்பைக்காரன், அல்லது ஒரு சாண்டா கிளாஸ், அல்லது ஒரு சாய்பாபா, இந்த மாதிரிப்பட்ட நிலைமையிலே அவரை வர்ணிக்கிறார்களே ஒழிய நியாயாதிபதி, நியாயந்தீர்க்கிறவர், நீதிபதி என்பதை சொல்ல மறந்து விட்டார்களே. ரொம்ப அடிக்கடி சொல்வதில்லையே. பிறகு கணக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை எப்படி ஜனங்கள் வாழ்வார்கள்? கர்த்தருக்கு தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் சித்தத்திலும் சரீரத்திலும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே, அதை மறந்து போவார்களே. இரட்சகர் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆண்டவர் என்று சொல்லக்கூடியவர்கள் நியாயாதிபதி என்றும் சொல்லி பழக வேண்டும். வையகத்தை நடுத்திருக்க ஆண்டவர் இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவருக்கு வயது 35, அவர் ஒரு வக்கீல். அவருக்கு ஒரு நண்பன், அந்த நண்பன் ஒரு வாலிப பையன், அவனுக்கு வயது 25. வக்கீலுக்கு 35 வயது, வாலிபனுக்கு 25 வயது. அடிக்கடி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வான் வாலிபன். 25 வயது, ஆங்காங்கே சிறு சிறு களவுகளை செய்து விடுவான், பிடிக்கப்படுவான், கோர்ட்டில் போய் நிறுத்துவார்கள். வக்கீல் போவார், நண்பர் போவார், எப்படி அவனை வாத திறமையினாலே விடுவித்து விடுவார். 25 வயதுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்முடைய நண்பர் வாத திறமையினாலே காப்பாற்றி விட்டாரே. சில சமயங்களிலே அந்த பையன் 25 வயது அடிதடிகளில் மாட்டிக்கொள்வான், வம்புகளில் மாட்டிக்கொள்வான். அரஸ்ட் பண்ணி விடுவார்கள். அரஸ்ட் பண்ணி கோர்ட்டில் போய் நிறுத்துவார்கள். நண்பர் வந்து விடுவார், வக்கீல் வந்து விடுவார். 35 வயது வந்துவிடும். வாதத்தில் வக்கீல் ஜெயிப்பார். வாலிபனுக்கு விடுதலை, சந்தோஷம், நன்றி செலுத்துவான். சில சமயங்களிலே பஸ் ஓடும் பொழுது கல்லறிவான். எதற்காக கல்லறிவான்? அவனுடைய இஷ்டப்படி, அது அவனுக்கு ஒரு வேடிக்கை. கல்லறிவான், கண்ணாடிகள் நொறுங்கும், நிறுத்துவார்கள், ஓடி போய் அவனை பிடித்து விடுவார்கள், போலீஸ் ஸ்டேஷனிலே ஒப்புக் கொடுப்பார்கள், கோர்ட்டில் நிறுத்தப்படுவான். வக்கீல் வருவார், வாத திறமை, அவனுக்கு விடுதலை கிடைக்கும், சந்தோஷப்படுவான். என்ன செய்தாலும் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. என்னுடைய நண்பர், என்னுடைய வக்கீல் மிக திறமையானவர், மிக எனக்கு நெருக்கமானவர், சந்தோஷப்படுவான். ஒரு வேளையிலே அவன் ஒரு பாலியல் வழக்கில் அவன் மாட்டிக்கொண்டான். கைது செய்தார்கள், ஜெயிலில் அடைக்க அவனை கொண்டு போனார்கள். லாக்கப்பிலே சில நாட்கள் வைத்தார்கள். கோர்ட்டிலே போய் ஒப்படைக்கப்பட்டான் அந்த வாலிபன். வக்கீலை காணவில்லை, தேடி தேடி பார்த்தான். ஊரை விட்டு போய்விட்டார் என்று கேள்விப்பட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பினான். கோர்ட்டில் போய் நின்றான். பரிதாபமாக தலை கவிழ்ந்து நின்றான். வாதங்கள் வாதிடப்பட்டன. அவன் குற்றவாளி என்று கருதப்பட்டான். நீதிபதி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி எட்டி பார்த்தான். நீதிபதியை பார்த்தால் ஆச்சரியம், கொஞ்சம் ஆனந்தம், உடலை நடுங்க ஆரம்பித்து விட்டது சந்தோஷத்தினாலே. அந்த நீதிபதி யார்? அவனுடைய வக்கீல், முன்னாள் நண்பன். நிச்சயமாக எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று எண்ணினான். ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை. நீதிபதி நியாயத்தை சொன்னார். நியாயத்தின்படி அவனை சிறையிலே 7 வருஷம் அடைத்தார்கள் என்று சொல்லி அறிகிறோம். ஆக இன்றைக்கு நமக்காக வாதாடக்கூடிய, பரிந்துரைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நண்பராக இருக்கிறார். பாவ சஞ்சலத்தை நீக்கும் நண்பராக இருக்கிறார். நாளைக்கு இந்த உலகத்திலே நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவருடைய நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ப, அவருடைய கற்பனைகளுக்கு ஏற்ப நியாயந்திருக்க போகிறார். அவர் நியாயந்திருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை குறித்து நியாயந்திருப்பார். ஏனென்றால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்துணர்த்தக்கூடிய தெய்வம் அவர் என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். வலுவாதபடி நியாயந்திருக்கக்கூடிய தெய்வம். நண்பராக இருக்கும் பொழுதே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது நல்லது. நாளைய தினத்திலே வையகத்தை நடுத்திருக்க, உங்களை நடுத்திருக்க, என்னை நடுத்திருக்க ஆண்டவர் மேகங்களிலே வரப்போகிறார். நம்முடைய நினைவுகளை நியாயந்திருப்பார், நம்முடைய சொற்களை நியாயந்திருப்பார், நம்முடைய பார்வைகளை நியாயந்திருப்பார், நம்முடைய செயல்களை நியாயந்திருப்பார், நம்முடைய அந்தரங்கங்களை நியாயந்திருப்பார். அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பி
ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்றால், பரலோகத்தின் நிச்சயத்தோடு வாழ வேண்டும் என்றால், நண்பராக ஆண்டவர் இருக்கும் பொழுதே அவரை இரட்சகராக ஆண்டவராக மட்டுமல்ல, நியாயாதிபதியாகவும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். நியாயாதிபதி வரப்போகிறார். சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே என்று அவருடைய வருகையை ஆனந்தத்தோடு ஆயத்தத்தோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து முற்றிலுமாக மனம் திரும்பி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 3 விதமான வாசற்படிகளை குறித்து நாங்கள் கற்றோம். பாவத்தின் வாசற்படி, பக்தனின் வாசற்படி, பரிசுத்தரின் வாசற்படி. பரிசுத்தமின்றி உம்மை நாங்கள் தரிசிக்க முடியாதே ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில், எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எஞ்சிய காலத்தில் உமக்காக வாழ எங்களை உறுதிப்படுத்தும். எங்களை ஆசீர்வதியும். சபைக்கும் சமூகத்துக்கும் எங்களை ஆசீர்வாதமாக பாவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.